இப்போ கொஞ்சம் சீரியலை பற்றி பேசுவோம். ஏன் கார்த்திகை தீபம் சீரியல் அப்படிங்கிறத பற்றி பேசணும். என்ன காரணம்னா, இந்த சீரியலில் மட்டும்தான் ஒரு ஹீரோவை மையப்படுத்தி எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். பெரும்பாலான சீரியலில் ஹீரோயின் தான் மெயினாக இருப்பாங்க, அவங்கள சுற்றிய கதை நடக்கும். ஆனால் இந்த கார்த்திக் ராஜ் நடிக்கக்கூடிய கார்த்திகை தீபத்தில் மட்டும்தான் ஹீரோவை மெயின் பண்ணி சீரியல் எடுத்திருக்காங்கன்னு சொல்லலாம். கார்த்திக் ராஜை நிறையா பேருக்கு பிடிக்கும். அவரை பற்றி ஒரு விஷயத்தை பேசுவோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்த்திகை தீபம் சீரியல் 2வது பார்ட்டு ஓடிட்டுருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா முடியக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் தெரிய வருது. ஏன்னா எல்லாமே கிளைமேக்ஸ் நோக்கி ஓடுற மாதிரியே இருக்குது. என்னென்ன வில்லைத்தனம் பண்ணுறாங்களோ சந்திரகலா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிக்கிட்டே வராரு. இப்போ பார்த்திங்கன்னா அவர் அந்த துர்காவுடைய கல்யாணத்தை நடத்தி பண்ணோம் நவீனோட அப்படிங்கிறதுக்காக நிறைய முயற்சியெல்லாம் செஞ்சு அதுக்கு சந்திரகலா பண்ண அத்தனை வில்லத்தனத்தையும் உடச்சி கல்யாணத்தை நடத்துறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்காரு. கிட்டத்தட்ட நிறைவு பகுதியை நோக்கி போகிற மாதிரி தான் தெரியுது. அடுத்த வாரத்துலேருந்து புதுசாக பாரிஜாதம்னு ஒரு சீரியல் வரப்போகிறதாகவும், இந்த ஆலியா மானசா அப்படிங்கிறவங்க நடித்த சீரியல், அதனால் கண்டிப்பாக இந்த சீரியல் அதுக்கு முடிவடைய போகுது கார்த்திகை தீபம் சீரியல் அப்படின்னு தெரிய வருது. ஆனால் பாரிஜாதம் சீரியல் 9:30 மணிக்கு, இரவு 9:30 மணிக்குன்னு போட்டு காமிச்சிட்ருக்காங்க. இந்த சீரியல் கார்த்திகை தீபம் சீரியல் 9 மணிக்குன்னு ஒளிபரப்பாகிட்டு வருது. அப்போ இதில் என்ன ஒரு மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. இருந்தாலும் கார்த்திகை தீபம் சீரியல் முடிவை நோக்கி ஓடுற மாதிரி தோணுது. அப்போ கிளைமேக்ஸ் தான் வரப்போகுதா? அப்போ அடுத்ததாக அவர் என்ன சீரியல் நடிக்க போகிறாரு கார்த்திக் ராஜ் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள்ட்ட இருக்கும். ரசிகர்களுக்கு இதுவே ஒரு ஷாக்காக தான் இருக்கும். அதே சமயத்தில் இன்னொரு அறிவிப்பு பார்த்தோம். மைனர் மாப்பிள்ளை அப்படின்னு ஒரு சீரியல் புதுசாக தொடங்க இருக்கிறதா ஒரு தகவல் வந்தது. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த ஜி தமிழ்லேயே பார்த்திங்கன்னா மைனர் மாப்பிள்ளைன்னு ஒரு சீரியல் வரப்போகிறதாகவும் அதில் கார்த்திக் ராஜ் நடிக்க போகிறதாகவும் ஒரு தகவல் கிடச்சிருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இருந்தாலும் இந்த சீரியல் இந்த வாரத்துக்கு இறுதியில் தான் கண்டிப்பாக அவங்க ஜி தமிழில் அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அவருக்கு அடுத்த சீரியல்லையும் வந்து தான் ஆகணும். ஏன்னா கார்த்திக் ராஜ் சீரியல் தான் இப்போ நம்பர் 1ல் இருக்குது டிஆர்பி ரேட்டிங்கில் ஜி தமிழை பொறுத்தளவில். ஏன்னா மற்ற எந்த சீரியலும் அந்தளவுக்கு சிறப்பாக ஓடலை. இந்த சீரியல் தான் மிக டாப்பில் ஓடிக்கிட்டுருக்கு. அதனால் கண்டிப்பாக கார்த்திக் ராஜ் இல்லாமல் ஒரு சீரியலை உருவாக்க மாட்டாங்க. கண்டிப்பாக கார்த்திக் ராஜ் இருக்கிற மாதிரி தான் ஒரு சீரியலை உருவாக்குவாங்க. அநேகமாக இந்த சீரியல் முடியாமல் கூட இருக்கலாம். இல்லை இது முடிஞ்சதுன்னா கண்டிப்பாக கார்த்திக் ராஜை வச்சு அடுத்த புது சீரியலை தயாரிக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கலாம். என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம்.